ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சிவனுக்கு பிடிச்ச பூக்கள், காய்கள் எதுன்னு எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சிவனுக்கு எந்தெந்த பூக்கள், இலைகள் பிடிக்கும்னு பார்க்கலாம். வில்வ இலை, தும்பைப்பூ, சங்குப்பூ, நாகலிங்கப்பூ, பிரம்மகமலம், பாரிஜாதப்பூ, ஊமற்றங்காய், ஊமற்றம்பூ, கொண்டரைப்பூ, சம்பங்கிப்பூ, தாழம்பூ, துளசி இலை. இதில் தாழம்பூவும் துளசி இலையும் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் விற்கலாம். அதுக்கான கதையும் என்னன்னு பார்த்தோம். சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விற்கலான்னு சொல்லப்படுது. இப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களுமே சிவனுக்கு ரொம்ப உகந்த பூக்கள்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் போட்ட பதிவுகளில் சிவனுக்கு ஏன் இந்த பூக்களை விற்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, வரலாறு என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எல்லாமே ஒரே பதிவாக பார்க்கலாம் வாங்க. இல்லை நாங்கள் தனித்தனி பதிவுகளாக தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனி பதிவுகளாகவும் இருக்குது. சிவனுக்கு பிடிச்ச பூக்கள்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போது சிவனுக்கு பிடிச்ச பூக்கள் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு ஒரே பதிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது சிவனுக்கு பிடிச்ச வில்வ இலையை பற்றி பார்க்க போகிறோம். எப்போவும் சிவன் பூஜையில் ஒரே ஒரு வில்வ இலையாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வில்வ இலை ஏன் சிவனுக்கு பிடிக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, வரலாறு என்னன்னு பார்க்கலாம். எப்படி சிவனுடைய கண்ணீர் துளிகளில் இருந்து ருத்ராட்சம் பொருந்துச்சோ அதே மாதிரி பார்வதியுடைய வேர்வை துளிகளில் இருந்து இந்த வில்வை பொருந்ததா சொல்லப்படுது. பார்வதி தேவியுடைய வேர்வை துளிகளில் இருந்து இந்த வில்வை பொருந்ததால் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லப்படலாம். ஆனால் இந்த வில்வையை சிவனுக்கு வைக்க வேற ஒரு முக்கியமான கதையும் இருக்குது. அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்படி கடைஞ்சப்ப நிறைய அற்புதமான பொருட்கள் வெளியே வந்துச்சு. அதில் ஆழகால விஷமும் ஒன்று. இதனால் உலகத்தில் இருந்த எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்பட்டுச்சு. அதை பார்த்த சிவன் உலக நன்மைக்காக, மற்ற உயிர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த விஷத்தை குடித்தாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி அந்த விஷத்தை சிவனுடைய தொண்டையிலே நிறுத்தினாங்க. சிவனோட தொண்டையில் கை வச்சு அந்த விஷத்தை சிவனுடைய உடம்புல பரவாமல் தடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷத்தோடைய தாக்கத்தினால சிவனோட தொண்டையில் வலியும் எரிச்சலோடவும் சிவன் கஷ்டப்பட்டார். அதை பார்த்த சிவனுடைய பூதகணங்களும் பாம்புகளும் அவர் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல் அவங்கனால முடிஞ்சதை எல்லாம் செய்வாங்க. அதில் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய வாசுகின்ற பாம்பு இந்த வில்வ இலையை சிவனுக்கு கொடுத்துச்சான். அந்த வில்வ இலையை சாப்பிட்ட சிவனுக்கு அந்த விஷத்தினால ஏற்பட்ட தாக்கம் குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் சிவன் அந்த விஷத்தை குடித்தப்ப உலகத்தில் இருந்த எல்லா பாம்பும் அந்த விஷத்தை சிவன் கூடவே குடித்ததாகவும் சொல்லப்படுது. வாசுகியோடைய பக்தியை பார்த்த சிவன் இந்த வில்வ இலை இல்லாத சிவன் பூஜை பயன்படாதுன்னு, அப்படின்னா சிவன் பூஜையில் ஒரே ஒரு வில்வ இலையாச்சு வச்சு வழிபடணும், வில்வ இலை இல்லாத சிவன் பூஜை முழுமையாகாதுன்னு சொல்லப்படுது. அடுத்து ஊமற்றங்காயை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்படி கடைஞ்சப்ப நிறைய அற்புதமான பொருட்கள் வெளியே வந்துச்சு. அதில் ஆழகால விஷமும் ஒன்று. இது வெளியே வந்தப்ப நிறைய உயிரினங்கள் கஷ்டப்பட்டுச்சு. அதை பார்த்த சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். அந்த விஷத்துடைய தாக்கம் பரவக்கூடாதுன்னு பார்வதி தேவி சிவனுடைய கழுத்தில் கை வச்சு அந்த விஷத்தை சிவனுடைய உடம்புல பரவ விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த விஷத்தோடைய தாக்கத்தினால சிவன் கஷ்டப்பட்டார். அப்படி கஷ்டப்பட்டப்ப சிவனோட நெஞ்சிலிருந்து பொருந்தது தான் இந்த ஊமற்றங்காய். இதனாலேயே சிவனுக்கு இது ரொம்ப உகந்த காயினும் சிவனுக்கு பிடிச்ச காய்களில் இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. அடுத்து தும்பைப்பூ. சிவன் வழிபாட்டில் முக்கியமான பூக்களில் இந்த தும்பைப்பூவும் ஒன்று. இந்த தும்பைப்பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இது ஏன் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூக்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதை திருவண்ணாமலை ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவதாசியோடைய கதை தான் இந்த தும்பைப்பூன்னு சொல்லப்படுது. ஒரு ஊரில் ஒரு தேவதாசி வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க தினமும் காலையில்
தன்னுடைய வீட்டு வாசப்படியில் யார் வெற்றிலையோட தாம்பூலத்தை வைக்கிறாங்களோ அவங்கள தன்னோட கணவராக ஏற்று இரவுக்கு நீங்கள் வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி அனுப்புவாங்களாம். ஒரு தேவதாசியாக இருந்தாலும் இப்படி ஒரு தர்மத்தோடு இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் வாசப்படியை திறக்கிறப்ப ஒரு வயசான கிழவர் வெற்றிலை தாம்பூலம் எல்லாம் வச்சாராம். அதை பார்த்த அந்த தேவதாசியும் இன்னைக்கு நீங்கள் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இரவுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த கிழவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டோடைய மன்னர் வந்தார். வந்த மன்னரும் தேவதாசி கிட்ட பொன் பொருள் எவ்வளோ வேணாலும் தரேன், நீ என்ன ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பெண்ணும், நான் என்னுடைய தர்மத்திலிருந்து விலக முடியாது, அவர் பணம் கொடுத்துருக்காரு, நான் என்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் தர்மத்திலிருந்து என்னால் விலக முடியாது, தயவு செஞ்சு விலகி போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மன்னர் கோவப்பட்டு உன்னை கொன்று விடுவேன்னு சொன்னாராம். வேண்டிய பொருளை கேள் தருகிறேன், பொன் பொருள் எது வேண்டுமானாலும் கேள்னு சொல்றாரு. ஆனா எனக்கு உங்களுடைய பொன் பொருள் எதுவும் வேணாம், என்னால் என் தர்மத்தில் இருந்து விலக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நீ என்னை கொல்ல வேண்டுமானால் கொன்றுக்கொள், ஆனால் அந்த பாவம் உன்னையே சேரும், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, சாவை கண்டு நான் பயப்படவில்லை, கொல்லுவதானால் கொன்றுக்கொள்னு சொன்னாங்களாம். மன்னர் ஒரு நொடி யோசிச்சுட்டு சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு இரவு அந்த கிழவர் வராரு. இரவெல்லாம் வாந்தி எடுக்கிறாரு. அங்கேயே சின்ன குழந்தைங்க மாதிரி மலம் கழிக்கிறாரு. அருவருப்பான காரியங்களை செய்யறாரு. ஒரு போதும் அந்த பெண் அவரை திட்டவோ அசிங்கமாவோ நினைக்கல. நவர்னு வாக்கு கொடுத்ததால அவருக்கு பணிவிடைகள் செய்யறா. கொஞ்சம் கூட முகம் கோணாம பணிவிடைகள் செய்யறாங்க. விடிய போற சமயத்துல அந்த கிழவர் கேட்குறாரு, நீ நினச்சிருந்தா இந்த நாட்டோடைய மன்னரோட இருந்திருக்கலாம், ஏன் இந்த கிழவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட, இவ்வளோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தேனே, உனக்கு கோவம் வரலையா, அதுவும் நான் வாந்தி எடுத்த அருவருப்பான செயல்கள் எல்லாம் செஞ்சேன், உனக்கு கோவம் வரலையா, வருத்தப்படலையான்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண், கணவனுக்குத்தானே நான் பணிவிடைகள் செஞ்சேன், இதில் ஏன் வருத்தப்படணும், என்ன கஷ்டம், நான் ஏன் கோவப்படணும்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த கிழவன் சிவனாக காட்சி கொடுத்தாரு. அந்த பெண் சிவனை பார்த்து ஒரு நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. அந்த பெண்ணோடைய பேர் தும்பை. நீ இவ்வளோ தர்மத்தோடு நடந்துக்கிறியே, நீ கொடுத்த வாக்கை காப்பாத்தின, உனக்கு ஒரு வரம் தரேன், என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னாராம். அந்த தும்பை பதட்டத்தில் எப்பவும் உன் திருவடி ஏன் தலை மேலே இருக்கணும்னு கேட்க போய் எப்போதும் என் திருவடி உன் தலை மேல் இருக்கணும்னு கேட்டுட்டாங்களாம். பதட்டத்தில் மாற்றி கேட்டுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண், தெரியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க, எப்போதும் உன் திருவடி என் தலைமேல் இருக்கணும்னு திரும்ப கேட்டாங்களாம். அதை பார்த்து சிவன் சிரிச்சாரு. நீ தெரிஞ்சு கேட்டையோ இல்லை தெரியாமல் கேட்டையோ, கேட்ட வரத்தை மாற்ற முடியாது, இனி உன் திருவடி என் தலைமேல் இருக்கும்னு சொன்னாராம். மாற்றி கேட்டுட்டுமேனு கவலைப்பட்ட தும்பையை பார்த்து, கவலைப்படாத, நீ அடுத்த ஜென்மத்தில் தும்பைன்னு ஒரு பூவா பிறப்ப, அந்த தும்பை பூவை எப்போதும் என் தலையில நான் வச்சுப்பேன்னு சொன்னாராம். இதனால தான் தும்பையை சிவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பூன்னு இப்போ வச்சு வழிபடுறோம். அடுத்து சிவனுக்கு உகந்த நாகலிங்க பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச அப்ப பார்க்கடலை கடைய மத்தா மந்தார மலையை எடுத்துட்டு வந்தாங்க. கீழே விஷ்ணு ஆமையா மாறி அதுக்கு முட்டு கொடுத்தாரு. இப்போது அந்த மலையை கடைய கயிறு வேணும் இல்லை, கயிறுக்காக சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பான வாசுகி, இந்த வாசுகி தான் நாகலோகத்தோடைய ராஜான்னு சொல்லப்படுது. வாசுகியை கயிறாக கட்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஒரு கயிறுன்றப்ப ஒன்றும் ஆகாது, ஆனால் இது ஒரு உயிருள்ள பாம்பு. அவ்வளோ பெரிய மலையை வச்சு கடையிறப்ப எப்படி தாங்கும்? என்னதான் நிறைய சக்திகள் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிருள்ள பொருள் தானே, அதனால் எப்படி தாங்கிக்க முடியும்? பார்க்கடலை கடைய கடைய வாசுகிக்கு நிறைய காயங்கள் ஏற்படும். வாசுகியோடைய வாயிலிருந்து நெருப்பும் வெளியே வரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, வாசுகியோடைய வயிற்று பகுதி கிழிஞ்சி அதிலிருந்து ஒரு பூ பொறுக்கும். அப்புறம் பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் வந்துச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது வாசுகி சிவனுடைய கழுத்தில் தானே இருக்கணும். வாசுகி நேராக சிவபெருமாள் கிட்ட போச்சு.
வாசுகியுடைய இந்த நிலையை பார்த்த சிவன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதை பார்த்த வாசுகி, தேவர்களும் அசுரர்கள் தானே கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு தானே நான் உதவி செஞ்சேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். வாசுகியுடைய தன்னலமில்லாத பதிலை கேட்ட சிவன் வாசுகிக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு. என்ன வரம் வேணுமோ நீயே கேளுன்னு சொன்னார். அதுக்கு வாசுகியும், இது என்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பூ, இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சிவனுக்கு கொடுத்துச்சான். வாசுகி கேட்ட வரத்தை சிவன் கொடுத்து அந்த பூவை தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டாரு. இதனால தான் இந்த நாகலிங்க பூ சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னும் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை ராவணன் சிவனை நோக்கி தவ இருந்தார். சிவனை தான் கூட கூட்டிகிட்டு போயிடணும், இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் சிவனை கூடவே வச்சுட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போது இந்த நாகலிங்க பூவை சிவன் ராவணன் கிட்ட கேட்டதா சொல்லப்படுது. வருஷத்துக்கு ஒரே முறை மட்டும் பூக்கப்படுற இந்த பூவை ராவணன் தேடி பார்த்து கிடைக்கல. இப்படி இந்த நாகலிங்க பூவை சிவன் ராவணன் கிட்ட கேட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூ நாகத்தோடைய வயிற்றிலிருந்து பிறந்ததால நாகம்னும், இந்த பூவுக்கு நடுவில் லிங்கம் இருக்கிறதால லிங்கம்னும், இந்த பூவுக்கு நாகலிங்கம்னு பேர் வந்துச்சு. இந்த பூவை சிவனுக்கு வச்சு வழிபட்டா நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. அடுத்து சிவனுக்கு உகந்த சங்குப்பூவை பற்றி பார்க்கலாம் வாங்க. சங்கரின்னு ஒரு ஏழை பெண் இருந்தாங்க. பார்வதியோடைய ஒரு அவதாரம் தான் இந்த சங்கரின்னு சொல்லப்படுது. அவங்க எப்போவும் சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு தான் இருப்பாங்களாம். ஒரு நாள் பூஜைக்கு தேவையான பூக்களை பறிக்க போனப்ப எல்லா பூவும் வாடி போய் இருந்துச்சான். அதை பார்த்த சங்கரி, எல்லா பூவும் வாடி போயிருக்கே, இப்போ பூஜைக்கு என்ன பண்ணுறது, சரி விலைக்கு வாங்கலான்னு பார்த்தா வாங்க காசும் இல்லை, இப்போ பூ இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு அழவே ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி அழுதப்ப அந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்ததும் அதில் இருந்து இந்த சங்குப்பூ பூத்துச்சான். அதை பார்த்த சங்கரி, எப்படியோ பூஜைக்கு பூ கிடைச்சிச்சின்ற சந்தோஷத்தில் அந்த பூவை எடுத்துட்டு சிவனுக்கு வச்சு வழிபட்டாங்களாம். அதை பார்த்த சிவபெருமான் சங்கரி முன்னாடி சங்கரியோடைய பக்தியும் அன்பையும் பார்த்து, இந்த பூவை இனி என்னுடைய எல்லா பூஜைக்கும் பயன்படுத்துவாங்க, இனி எனக்கு பிடிச்ச பூக்களில் இதுவும் ஒன்றா இருக்கும்னு சொன்னாராம். சங்கரியோடைய கண்ணீர் துளிகளில் இருந்த இந்த பூ பொருந்ததால் சங்குப்பூன்னு இதுக்கு பேர் வந்ததா சொல்லப்படுது. ஆனால் இந்த சங்குப்பூவுக்கு இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுது. ஒரு காலத்தில் சங்கராசுரன்னு ஒரு அசுரன் இருந்தானா. பிரம்மனுடைய தீவிர பக்தனான இந்த சங்கராசுரன் பிரம்மதேவர்கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்கினாராம். யாராலுமே தோற்கடிக்கவே முடியாதுன்னு பிரம்மதேவர் கொடுத்த வரத்தால் தேவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாராம். இதை பார்த்த விஷ்ணு அந்த அசுரனை கொல்ல போனாராம். ஆனால் பிரம்மதேவர் கொடுத்த வரத்தால் விஷ்ணு தான் தோற்று போனார். இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு சிவனை தேடி கைலாய மலைக்கு போனார். நடந்ததை எல்லாம் சொல்லி உதவி செய்ய கேட்டார். சிவனும் இந்த சங்கு பூவை உருவாக்கி, அதுவும் சங்கால இந்த சங்கு பூவை உருவாக்கி கொடுத்தாரு. அப்புறம் விஷ்ணு அந்த சங்கு பூவால் சங்கராசுரனை கொன்னாருன்னு சொல்லப்படுது. அப்படி சங்கால இந்த பூவை செஞ்சதால் சங்கு பூன்னு இந்த பூவுக்கு பேர் வந்ததா சொல்லப்படுது. இந்த பூவை சிவனே உருவாக்குனதால சிவனுக்கு உகந்த பூவாக இது சொல்லப்படுது. பார்வதி தேவியான சங்கரி கிட்ட இருந்த இந்த பூ பொருந்து அதுக்கப்புறம் தான் இந்த அசுரனை கொல்ல உதவி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அடுத்து பாரிஜாத பூவை சிவனுக்கு ஏன் வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாரிஜாதம்னு ஒரு இளவரசி இருந்தாங்களாம். அவங்களுக்கு சூரிய தேவர் மேலே காதல் வந்துச்சான். அதை சூரிய தேவர்கிட்ட சொன்னாங்களாம். ஆனால் சூரிய தேவன் அதை மறுத்துட்டாராம். அதை தாங்கிக்க முடியாத பாரிஜாதம் அக்னியில் இறங்கி தன்னை இரையாக்கிட்டாங்களாம். கூடவே ஒரு சபதமும் எடுத்தாங்களாம். நான் இனிமே சூரிய தேவனை பார்க்கவே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தாங்களாம். அதனால தான் சூரியோதயத்துக்கு முன்னாடியே இந்த பாரிஜாத பூ பூத்து விழுந்துரும். எப்படி பார்த்தாலும் தேவலோகத்து இளவரசியாக தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி பூவாக மாறினாங்கன்னு ஒரு கேள்வி வரும். பாரிஜாதத்துக்கு அடுத்த பிறவியில் பூவாக பொறுக்கிற ஒரு வரம் கிடச்சிச்சு.
அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடைஞ்சப்ப வந்த பொருட்களில் இந்த பாரிஜாத மரமும் ஒன்று. அப்படி வந்த பாரிஜாத பூவை தேவர்கள் இந்திரதேவன் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரிஜாத பூ இந்திரதேவன் கிட்ட சொர்க்கத்தில் இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் இந்திரனை பார்க்க சொர்க்கலோகத்துக்கு போனப்ப சத்யபாமா இந்த பூ வேணும்னு அடம் பிடிச்சாங்க. இந்திரதேவர்கிட்ட கேட்டால் இந்த செடியை கொடுப்பாரா? ஏன்னா அவருடைய மனைவிக்கு இந்த பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொடுக்க மறுத்துட்டாரு. இதனால் கோவப்பட்ட சத்யபாமா எனக்கு இந்த பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. இந்திரன் கிட்ட சண்டை போட்டு அங்கே இருந்து அந்த மரத்தை திருடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படித்தான் இந்த பாரிஜாத மரம் பூலோகத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு கதையில் அர்ஜுனன் தன்னுடைய அம்மா குந்தி தேவி சிவனுக்கு பூஜை பண்ண இந்த பாரிஜாத பூக்கள் வேணும்னு கேட்டதால் சொர்க்கத்தில் இருந்து இந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்ததா சொல்லப்படுது. சரி, இப்போது சிவனுக்கு ஏன் இந்த பூவை வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம். என்னதான் பாரிஜாதம் சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கியிருந்தாலும் பூவாக மாறினதுக்கப்புறம் பாரிஜாதம் மற்ற பூக்களை எல்லாம் பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க, அலங்காரத்துக்கு வச்சுக்கிறாங்க, ஆனால் என்னை யாரும் பயன்படுத்துறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இதை கேட்ட சிவபெருமான், இனி என்னுடைய பூஜையில் உன்னை எப்போவும் வச்சு பயன்படுத்துவாங்க, நீ எனக்கு மிகவும் பிடிச்ச பூக்களில் ஒரு பூவாக இருப்பேன்னு சொல்லி வரம் கொடுத்தாராம். அடுத்து சிவனுக்கு உகந்த பிரம்ம கமலம் பற்றி பார்க்கலாம். இந்த பிரம்ம கமலமானது நிறைய நிறங்களில் இருக்கும், ஆனால் வெள்ளை நிறத்து பிரம்ம கமலம் தான் சிவனுக்கு மிகவும் உகந்ததுன்னு சொல்லப்படுது. சரி, இப்போது பிரம்ம கமலம் பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பிரம்மதேவர் நான் தான் படைப்பின் கடவுள் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு இருந்தாராம். அதை பார்த்த சிவன் பிரம்மதேவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பூவை உருவாக்குனாரு. இந்த பூவை உருவாக்கி அடிமுடி கதை மாதிரியே இந்த பூவோடைய அடியும் முடியும் கண்டுபிடிக்க சொல்லி சொன்னார். அப்படி தேடி போன பிரம்மதேவர்னால பூவோடைய அடியும் முடியும் பார்க்க முடியலையாம். பிரம்மனோட ஆணவம் அடங்கி தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இந்த பூவை சிவனுக்கு வச்சு வழிபட்டாராம். அப்படி பிரம்மதேவர் இந்த பூவை வச்சு சிவனை வழிபட்டதால் இந்த பூவுக்கு பிரம்ம கமலம்னு பேர் வந்துச்சான். சரி, ஆனால் இது இரவில் மட்டும் பூக்கக்கூடிய காரணம் என்ன, அதை பற்றி பார்ப்போமா? இதுவும் ஒரு சாபத்தினால தான் நடக்குது. தாமரைப்பூ தண்ணியில் பூத்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும், செடியில் பூக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும்ல. பிரம்மனோட ஆணவத்தை அழிக்க தான் இந்த பூவை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த பூவே ஆணவத்தோட மற்ற பூக்களை விட நான் தான் அழகாக இருக்கேன்னு ஒரு கர்வத்தோட மற்ற பூக்களை எல்லாம் ஏளனமாக பேசிச்சான். இதை பார்த்த சிவன் கோவப்பட்டு, உன்னுடைய அழகனால மற்ற பூக்களை நீ ஏளனமாக பார்க்குறையா, இனி உன்னுடைய அழகை யாருமே பார்க்க முடியாமல் போகட்டும், நீ இரவில் அதுவும் கொஞ்ச நேரம் மட்டும் பூத்து வாடி போயிடுவேன்னு சாபம் கொடுத்தாராம். அதனால தான் இந்த பிரம்ம கமலம் பூ இரவில் மட்டும் பூக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து சிவனுக்கு உகந்த சம்பங்கி பூவை பற்றி பார்க்கலாம். சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டம் ஆரணி ஊரில் ஒரு ஆற்றோரத்தில் இருந்த ஒரு சம்பங்கி தோட்டம். இப்போ தான் எந்த ஆற்றிலையும் தண்ணி இருக்கிறது இல்லையே, ஆனால் இது அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு பசுமையான இடம். அந்த ஆற்றோரத்தில் ஒரு சம்பங்கி தோட்டம். ஒரு மாடு டெய்லி அந்த சம்பங்கி தோட்டத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வருமா. ஒரு நாள் இந்த மாடை மேய்க்கிறவர் இதை பார்க்குறாரு. இந்த மாடு ஏன் குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வருதுன்னு பார்க்குறாரு. இது விஷ்ணுவோடைய கதை மாதிரியும் இருக்கும், ஆனால் இல்லை. அந்த மாடு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் பால் சுரந்துட்டு வந்துச்சான். இதை பார்த்த அந்த மாட்டுக்காரன் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சாராம். அப்படி அந்த இடத்த தோன்றப்ப அந்த கோடலி ஒரு கல் மேலே பட்டு அந்த கல்லிலிருந்து ரத்தம் வந்துச்சு. அதை பார்த்த அந்த மாட்டுக்காரன் ஒரு சிவலிங்கத்தை வெட்டிட்டோமேன்னு அவருடைய கையை அவரே வெட்டிட்டாராம். இதை பார்த்த சிவபெருமான் சிவனும் பார்வதியுமா ஒன்றா அவர் முன்னாடி அவர் தெரியாமல் தான் நான் என்ன இருக்குன்னு தோண்ட போய் வெட்டியிருப்பாரு. அதனால் அவருடைய கைகளை திரும்ப அவருக்கு கொடுத்து
சிவன் ஸ்வயம்பூவா இங்கே பிறந்ததாகவும் அங்கேயே கோவில் கட்டி வழிபட்டாங்க. சம்பங்கி தோட்டத்தில் சிவன் ஸ்வயம்பூவா தோன்றதுனால சம்பங்கினும் பிச்சையா தன்னுடைய கையை திரும்பவும் கொடுத்ததாலேயும் சம்பங்கி பிச்சாலீஸ்வரர்னு பேர் வந்துச்சான். அடுத்து கொண்டரை பூவை பற்றி பார்க்கலாம். இந்த கொண்டரை பூவை பற்றி சுந்தரர், அப்பர், ஔவையார் அவங்களுடைய பாடல்களில் சொல்லியிருக்காங்க. தேவாரமில் கூட இந்த கொண்டரை பூவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கொண்டரை பூவானது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த பூவை பார்வதி தேவி சிவனுக்கு வச்சு வழிபட்டாங்களாம். அதனால் இது ரொம்ப மகத்துவம் வாய்ந்த பூன்னு சொல்லப்படுது. இந்த கொண்டரை பூவை பற்றி அவ்வளோவா தெரியலைன்னாலும் இது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள்னு ஒன்றுன்னு சொல்லப்படுது. அடுத்து மல்லிகைப்பூ. சிவனுக்கு ஏன் இந்த மல்லிகைப்பூன்னா பிடிக்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தோன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இந்த மல்லிகைப்பூவை வச்சு சிவனை வழிபட்டா அவங்க வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லப்படுது. சிவனுக்கு வெள்ளை நிற பூக்கள்னாலே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மல்லிகைப்பூவும் சிவனுக்கு பிடிச்ச பூக்களில் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்து சிவனுக்கு வைக்கவே கூடாதுன்னு சொல்கிற தாழம்பூவை கூட சிவனுக்கு வைக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் உலகத்தில் நான் தான் பெரியவன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்களாம். அப்போது அவங்க முன்னாடி சிவன் அக்னி பிளம்பாக வந்தாராம். சிவனுடைய அடிய முடிய யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொன்னாராம். சிவன் சொன்ன மாதிரியே அடிய முடியும் தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்களாம். பிரம்மா அன்னப்பறவையாக தேடி சிவனுடைய முடியை தேடி போனாராம். விஷ்ணு பன்றியாக மாறி சிவனுடைய அடியை தேடி பூமிக்குள்ளே போனாராம். எத்தனையோ நாட்கள், மாதம், வருஷங்கள் கடந்துச்சான். ஆனால் 2 பேர்னாலையும் அடியும் முடியும் பார்க்கவே முடியலையாம். அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது சிவனுடைய தலையிலிருந்து ஒரு தாழம்பூ விழுந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்த பிரம்மதேவர் சிவனுடைய முடி எங்கே இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தாழம்பூவும் அதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாகும், நானே ரொம்ப வருஷமாக கீழே விழுந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட பிரம்மதேவர் அந்த தாழம்பூக்கிட்ட, நான் சிவனுடைய முடியை பார்த்ததா பொய் சொல்லு, நீ எனக்காக சாட்சி சொல்லுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தாழம்பூவும் சரி நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூடவே வந்துச்சான். பிரம்மா அந்த தாழம்பூவை கூட்டிட்டு சிவன்கிட்ட வந்தாராம். விஷ்ணு என்னால் உங்களுடைய அடியை பார்க்க முடியலைன்னு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாராம். ஆனால் பிரம்மா முடியை பார்த்ததா பொய் சொல்லி தாழம்பூ தான் அதுக்கு சாட்சின்னு சொன்னாராம். அதுக்கு தாழம்பூவும் ஆமாம் பிரம்மா உங்களுடைய முடியை பார்த்தாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லிச்சான். அதை கேட்டு கோவப்பட்ட சிவபெருமான் இனி தாழம்பூவை என்னுடைய பூஜையில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சாபம் கொடுத்தாராம். மன்னிப்பு கேட்ட தாழம்பூவுக்கு சிவன் பூஜையில் 3ஆம் ஜாமத்தில் தாழம்பூவை வச்சு வழிபடுவாங்கன்னு ஒரு வரம் கொடுத்தாராம். 3ஆம் ஜாமத்து பூஜைன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய 3ஆம் கால பூஜையை தான் 3ஆம் ஜாமத்து பூஜைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் ஜாமத்து பூஜையில் சிவனுக்கு தாழம்பூவை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இப்போவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு இந்த 3ஆவது கால பூஜையப்போ தாழம்பூவை வச்சு வழிபடுவாங்க. அடுத்து சிவனுக்கு துளசி இலையை வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா துளசி விஷ்ணுவுக்கு உகந்த ஒரு இலைன்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணமும் இருக்குது. சிவனுக்கு வைக்கவே கூடாதுன்ற பொருட்களில் துளசி இலையும் தாழம்பூவும் இருக்குது. ஆனால் இந்த துளசி இலையும் வைக்கலான்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஜலந்தர்னு ஒரு அசுரன், சிவனுடைய ஒரு அங்கம் தான் இந்த ஜலந்தர். அந்த அசுரனுடைய மனைவி தான் விருந்தா. விருந்தா ஒரு தீவிர விஷ்ணு பக்தை. அப்படி இருந்தப்ப ஒரு நாள் தன்னுடைய கணவருக்காக ஒரு வரம் விஷ்ணு கிட்ட இருந்து கேட்குறாங்க. என்னுடைய பத்னி தர்மம் இருக்கிற வரை என்னுடைய கணவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, எந்த தெய்வங்களாலும் சாவு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. விஷ்ணுவும் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. விருந்தாவோடைய வரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஜலந்தர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லா தெய்வங்களுக்கும்
அதிகமாக பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தார். மற்ற தெய்வங்களும் சிவனுடைய அங்கம் அப்புறம் இப்படி ஒரு வரம் இருக்கிறதுனால பயந்தாங்க. இதனால விஷ்ணு வருத்தப்பட்டார். நான் தானே வரத்தை கொடுத்தேன், நானே சரி பண்ணுறேன்னு விருந்தாவை பார்க்க போனார். அதுவும் எப்படி போனாருன்னா ஜலந்தருடைய ரூபத்தில் போனார். விருந்தா தன்னுடைய கணவர் தான் வந்திருக்கிறதா நினச்சி பாத பூஜை செஞ்சாங்க. ஆனால் வந்தது விஷ்ணு தானே, அதனால விருந்தாவுடைய பத்தினி தர்மம் போயிடும். சிவன் தன்னுடைய அங்கமான ஜலந்தரனை கொண்டுட்டாரு. ஜலந்தரன் இறந்ததை பார்த்த விருந்தா விஷ்ணு கிட்ட நியாயம் கேட்டாங்க. உலக நன்மைக்காக தான் நடந்ததா விஷ்ணு சொன்னார். ஆனால் விருந்தாவோடைய பத்தினி தர்மத்தை பார்த்த விஷ்ணு விருந்தாக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. விருந்தா அடுத்த பிறவியில் துளசியாக பிறப்பாங்கனும் துளசியை விஷ்ணுவோடைய பூஜையில் பயன்படுத்துவாங்கன்னு ஒரு வரம் கொடுத்தாரு. சிவனுக்கு வில்வ இலை எப்படியோ அதே மாதிரி விஷ்ணுவோடைய எல்லா பூஜையிலையும் துளசி இருக்கும். ஆனால் விருந்தா ஒரு கண்டிஷனோட தான் இந்த வரத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சிவன் விருந்தாவுடைய புருஷனான ஜலந்தரை கொன்னதால் சிவனுக்கு துளசி இலையை வச்சு வழிபாடு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி தாழம்பூவை சிவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாபம் இருக்கோ அதே மாதிரி இந்த துளசியும் சிவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த சிவராத்திரி பூஜை முறைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த 4 கால பூஜை வழிமுறைகளை பற்றி கேட்டிருப்போம். ஏன் செய்கிறாங்க, அதில் எப்படி நம்ம தாழம்பூவுக்கு 3ஆம் கால நேரத்தில் வச்சு வழிபடலான்னு சொல்லப்பட்டிருக்கோ, சிவன் பூஜையில் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்கிற பொருட்களில் தாழம்பூவும் இந்த துளசி இலையும் தான் முக்கியமான பொருட்களாக இருக்குது. அதே மாதிரி இந்த துளசியை சிவராத்திரி அன்னைக்கு 2ஆம் கால பூஜையில் வச்சு வழிபடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு டவுட் வரும் தான், விருந்தா தான் சிவனுக்கு துளசியை வச்சு பூஜை பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. சிவராத்திரி கதைகளை பற்றி கேட்டிருப்பீங்க. ஒரே ஒரு நாள் ஆனாலும் சிவராத்திரி பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதில் இந்த 2ஆவது கால பூஜை விஷ்ணுக்காக நடத்தப்படுற பூஜைன்னு சொல்லுவாங்க. அப்படி அது விஷ்ணுக்காக நடத்துகிற பூஜைன்றதால நம்ம துளசியை சிவனுக்கு அன்னைக்கு பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அதுவும் 2ஆவது கால பூஜை நேரத்தில் துளசியை வச்சு வழிபடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது சிவனுக்கு வைக்கவே கூடாதுன்னு சொல்லப்படுற 2 பொருட்களையும் சிவனுக்கு எப்படி வைக்கலாம், அதுக்கான வழிமுறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த பூக்களையும் காய்களையும் சிவனுக்கு வச்சு வழிபடுறதால என்ன பலன் கிடைக்கும்ன்றதை பற்றி பார்க்கலாம். வில்வ இலையை வச்சு சிவனை வழிபட்டோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள், முக்கியமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுத்து நம்மளை எப்போவும் பாசிட்டிவாக வச்சுக்க உதவி செய்யும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்வ இலையை வச்சு நம்ம வழிபடுறதால நம்ம முன்ஜென்ம பாவங்களும் தீரும்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த ஊமற்றங்காயை வச்சு சிவனை வழிபட்டா ஒரு மனுஷனுடைய தீய குணங்கள், பொய், பொறாமை, கோவம், வெறுப்பு எல்லாத்தையும் விட்டு நல்ல குணங்களோட வாழ ஒரு அருள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த தும்பை பூவை நம்ம சிவனுக்கு வச்சு வழிபடுறதால கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்றக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும்னு சொல்லப்படுது. இந்த சங்குப்பூவை நம்ம வச்சு வழிபடுறதால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. முக்கியமாக நவகிரகங்களில் சனீஸ்வரனால் வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த பாரிஜாத பூவை வச்சு சிவனை வழிபடுறதால கேட்குற வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. மல்லிகை பூவை வச்சு சிவனை வழிபடுறதால சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. நாகலிங்க பூவை வச்சு சிவனை வழிபடுறதால நாகங்களால் ஏற்பட்ட தோஷங்களும் பாவங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. கொண்டரை பூவை சிவனுக்கு வச்சு வழிபட்டா கேட்ட வரமும் ஆசைப்பட்ட பொருள்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பிரம்ம கமலத்தை வச்சு வழிபட்டா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள், கர்வம், ஆணவம் எல்லாம் அழியும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் சிவனுக்கு பிடிச்ச பூக்கள், காய்கள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, வரலாறு என்ன, அதை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்கன்றதை பற்றியும், இந்த பூக்களும் காய்களும் ஏன் சிவனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
நம்ம என்னதான் வழிபட்டாலும் அதை ஒரு பக்தியில் செய்யுங்க, ஒரு அன்போடு செய்யுங்க. நம்ம இதை செஞ்சால் சிவன் நமக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நம்ம பக்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். இதை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வேண்டுங்க, எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஓம் நம சிவாய. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.